அரசியல் இப்போ பேசல, போயிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. தெலுங்கானாவில் ஒரு விருதுக்காக போயிட்டு இருக்கேன். அதனால் அரசியல் இப்போ பேச வேணாம், போயிட்டு வந்து நான் பேசுகிறேன். சார், அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நடந்துட்டு இருக்கணும். நான் அவார்டு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? வெற்றி வாய்ப்பை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். ஆனா அதே நேரம் அங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, அதாவது திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு அருணாச்சலம் பேட்டி கொடுத்திருக்காரு. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சின்னத்தை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். அதை பொறுத்தவரையில் 2019 ஆகட்டும், 2021 சரிங்க, சராசரியா 4% வாக்குகள் மக்கள் நீதி மையத்துடைய சின்னத்திலிருந்து, தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்ல இருந்து, பேட்டரி டார்ச்ல இருந்து பெற்றிருக்கிறோம். மக்கள்கிட்ட, தொண்டர்கள்ட்ட எல்லாம் சென்றடைந்த சின்னம் பேட்டரி டார்ச். அதில் இந்த குழுவை பொறுத்தவரையில் அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான், தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த குழுவை பொறுத்தவரையில் மேற்கொண்டு இவர்கள் கூறிய கருத்துக்களும் எல்லாம் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு இறுதியானது. ஓரிரு நாட்களில் தலைவர் நிர்வாக குழு, செயற்குழு கூட்டி இது சம்பந்தமாக பேசி தலைவர் என்ன வழிகாட்டுறாங்களோ அதை செயல்படுத்துவதற்கு நிர்வாக குழு, செயற்குழு, கட்சி தொண்டர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.